லாஸ்ட் சிட்டி எப்படி வந்து ஆர்கியாலஜிஸ்ட் லாஸ்டான சிட்டி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்டடி த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் பிரிக்ஸ், ஸ்டோன்ஸ் ஆர் பிட்ஸ் ஆஃப் broken pottery to search ascertains the location of the city and time it's belong to. அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் வந்து பிரிக்ஸ் அப்படின்னா செங்கல், ஸ்டோன் கல், அப்புறம் வந்துட்டு பிட்ஸ் ஆஃப் broken pottery அப்படின்னா உடைந்த மண் பானை துண்டுகள், சரியா? ஸோ அதுதான் பிட்ஸ் broken. ஸோ இந்த மாதிரியான ஓடுகள் இதெல்லாம் வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணி அது எந்த பீரியடு எந்த சிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, சரியாப்பா? அடுத்தது they search the ancient literary sources for references about the place. ஸோ எந்த பீரியட் எந்த சிட்டின்றதை கண்டுபிடிக்கிறாங்க. த சர்ச் த ஆன்ஷியன்ட் லிட்ரரி சோர்சஸ் ஃபார் ரெஃபரன்சஸ் அபவுட் த பிளேசஸ். அதாவது பண்டைய இலக்கியங்களை ரெஃபரன்ஸாக வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இதை. ஸோ த லுக் அட் த ஏரியல் ஃபோட்டோகிராஃபி ஆஃப் த எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் ஆர் சிட்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டோப்போகிராஃபி. ஸோ ஏதாவது டோப்போகிராஃபி அப்படின்னா அதாவது வான்வெளி புகைப்படங்கள்னு அர்த்தம். ஸோ இதன் மூலம் அந்த எக்ஸ்கவேஷன் சைட்ஸையும் சிட்டிஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. டு சி அண்டர் த கிரவுண்ட் தே மே யூஸ் அ மேக்னெட்டிக் ஸ்கேனர். அதாவது அண்டர் கிரவுண்ட் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யூஸ் மேக்னெட்டிக் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டர் கிரவுண்ட்லேருந்து யூஸ் பண்ணக்கூடிய காந்தம் மேக்னெட்டிக் ஸ்கேனர், அந்த ஸ்கேனர் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் கேன் பி டிடெக்டட் பை ராதர் அண்ட் ரிமோட் சென்சிங் மெத்தட், சரியா? ஸோ மேக்னெட்டிக் ஸ்கேனர் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நிலத்தடியில் இருக்கிற மேக்னெட்டிக் ஸ்கேனர் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாகவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது வந்துட்டு திங்ஸ் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கா இல்லை ஆப்சன்ஸில் இருக்கா அப்படிங்கிறதையும், திங்ஸ் வந்து ப்ரெசன்ஸில் இருக்கா ஆப்சன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ரிமோட் சென்சிங் ஏரியா வந்துட்டு ரேடர் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்தியா பார்டர்ஸில் இருக்கக்கூடிய சைட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாமா? இருக்க சைட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஆர்கியாலஜிஸ்ட் ஃபவுண்ட் மேஜர் ஹரப்பன் சைட் வித்தின் இந்தியா பார்டர்ஸ். அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியாவுடைய பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா சிவிலைசேஷன் வந்து இருந்த அந்த பிளேஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. மேலேருந்து ரீட் பண்ணுறேன் கவானி. மந்தா, ராகி கர்த்தி, மிட்டதாய், ஹரப்பா, காலிபங்கன், தன்னிரிவாலா, மொஹஞ்சதாரோ, கோட்டிஜி, அம்ரி அண்ட் தோலவிரா, லோத்தல், சரியா? அடுத்து டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன், ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்ச், ப்ரோன் ஏஜ் டைம் வந்து 3300 to 1900, டிட்டர்மினிங் யூஸிங் த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது எந்த பீரியடை சேர்ந்தது. இப்போ ஒரு சின்ன பொருள் கிடைச்சதாக இருந்தாலும் போதும், அதை வச்சு அது எந்த பீரியடில் வந்து அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும், சரியா? ஏரியா 13 lakh square kilometer, சிட்டிஸ் வந்து 6 cities இருந்திருக்கு, வில்லேஜஸ் வந்து more than 200, சரியா? அடுத்து இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் டு பி அர்பன் பிகாஸ் ஆஃப் த ஃபாலோவிங் ரீசன்ஸ். அதாவது அர்பன் சிவிலைசேஷனை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் said to be the ஹரப்பன்ஸ் said to be urban because of the following reasons அப்படின்றாங்க. ஹரப்பன் சிவிலைசேஷனை அர்பன்னு சொல்கிறோம் ஏன்னா அது ஒரு நகர நாகரிகம்னு சொல்கிறாங்க. என்னென்ன பார்க்கலாம். வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங், அதாவது ஒரு சிறப்பான நகர திட்டமிடுதல் அப்படின்னு அர்த்தம், சரியா? அடுத்து செகண்ட் ஒன் ஆஸ்ட்ரானைசிங் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு நல்ல அருமையான. மேசன்ட்ரி அப்படின்னா கட்டுமானம். அண்ட் ஆர்கிடெக்சர் ஒரு சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடுன்னு அர்த்தம். ப்ரையாரிட்டினா முக்கியத்துவம். ஃபார் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த், அதாவது தூய்மைக்கும்
பப்ளிக்னால் பொதுமக்களுடைய நலனுக்கும் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படின்னு அதாவது ஹரப்பன் சிவிலைசேஷனை வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனை சொல்கிறாங்கன்னா அதுக்கான ரீசன்ஸ் வந்து ஒரு 5 இருக்குது. அது என்ன அப்படின்னா வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங்னு சொன்னோம். அடுத்து அஸ்ட்ரானைசிங் மேஷனரி அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னும். ஆஸ்ட்ரானைசிங் அப்படின்னா சூப்பரான ஒரு நல்ல அற்புதமான கலைன்னு சொன்னேன். அடுத்து மேஷனரி அப்படின்னா கட்டுமானம், ஒரு சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு. ப்ரையாரிட்டி ஃபார் ஹைஜீன், அதாவது சுகாதாரத்திற்கும் பொது நலனத்துக்கும் வந்து என்ன செய்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரியா? பப்ளிக் ஹெல்த், பீப்புளோடைய ஹெல்த்து ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறாங்க, பப்ளிக் ஹெல்த்துக்கும் பொதுமக்களுடைய நலனுக்கும். சரியா? அடுத்தது ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஸ்டாண்டர்டைஸ்டு அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்ட் வெயிட் அண்டு குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆர்டிஷியன் பேஸுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன், அதாவது ஹரப்பன் சிவிலைசேஷனுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஹரப்பன் சிவிலைசேஷனு யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். டவுன் பிளானிங் இஸ் எ யூனிக் ஃபீச்சர் ஆஃப் த இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இண்டஸ் சிவிலைசேஷனில் வந்துட்டு டவுன் பிளானிங் தான் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. சரியா? ஸோ அந்த ஹரப்பன் சிட்டி ஹேடு 2 பிளான்ட் ஏரியாஸ். அந்த 2 பிளான்ட் ஏரியாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பர் டவுன் அண்ட் லோவர் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்பர் டவுன் பார்க்கலாம். த பார்ட் ஆஃப் த சிட்டி டு த வெஸ்ட் வாஸ் ஹையர் அண்ட் இட் வாஸ் கால்ட் அ சிட்டாடல். இப்போ ஒரு சிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு சிட்டியில் வந்துட்டு ஒரு பகுதி வந்துட்டு அதாவது வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை வந்து ஹையாக இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டாடல் அப்படின்னா அது ஒரு கோட்டை. இட் வாஸ் யூஸ்டு பை த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் இதை அதிகமாக யூஸ் பண்ண முடியுமா, எதனா அப்பர் டவுன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அடுத்து கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ் ஆர் லொக்கேட்டட். அதாவது என்ன அப்படின்னா கிரேட் பாத் அப்படின்றதுன்னா பெரும் குளங்களும், கிரானரிஸ் அப்படின்னா தானியங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கிடங்கு. ஸோ இதெல்லாம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த அப்பர் டவுனில் தான் அப்படின்னாங்க. அடுத்து லோயர் டவுன். த பார்ட் ஆஃப் த சிட்டி டு த வெஸ்ட் வாஸ் லோயர் பட் லார்ஜர். இப்போ எப்படி அப்பர் டவுனில் வந்துட்டு வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து ஹைலைட்டாக இருக்கும், அது மாதிரி லோயரில் இருக்க ஒரு பார்ட் அதாவது ஈஸ்டில் இருக்க பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் லோயராக இருக்கும், பட் ரொம்ப லார்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் இன்ஹாபிட்டட் பை காமன் பிளேஸ். இன்ஹாபிட்டட் அப்படின்னா பிளேஸ், அதாவது காமன் பீப்புள் லிவ் பண்ணக்கூடிய பிளேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த மெகர்கர் த ப்ரீஹெசர் டு த இண்டஸ் சிவிலைசேஷன். ப்ரீஹெசர் அப்படின்னா முன்னோடின்னு அர்த்தம். மெகர்கர் இஸ் எ நியோலித்திக் சைட். இட் இஸ் லொக்கேட்டட் நியர் த போலன் பேசின் ஆஃப் Balochistan in Pakistan. It is one of the earliest sites known. It shows evidence of farming and herding done by man in very early times. Archaeological evidence such as that Neolithic culture existed in Megargar as early as 7000 BCE. அதாவது மெகர்கர் அப்படின்னா நியோலித்திக் சைடு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ஸ்டேட்டில் போலன் பேசிங்கிற ரிவர்கிட்ட லொக்கேட் ஆகிருக்குமா. ஸோ இது வந்து இயர்லெஸ்ட் சைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எவிடன்ஸ், என்ன எவிடன்ஸ் சோர்ஸ் பண்ணுது அப்படின்னா பீப்புள் வந்து இயர்லி டைம்ஸில் அக்ரிகல்ச்சர் பண்ணதாகவும் அண்ட் தென் ஹர்டிங் அப்படின்னா கேட்டெல்லாம் வந்து வளர்த்ததாகவும் இந்த எவிடன்ஸ் வந்து இருக்குது. இது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து என்ன சஜெக்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா மெகர்கர் வந்து இயர்லி டைம் அதாவது 7000 பிசிலேயே வந்துட்டு நியோலித்திக் கல்ச்சர் வந்து இருந்ததற்கான ஆதாரங்கள், அதாவது எவிடன்சஸ் வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து சஜெக்ட் பண்ணுது. அதாவது நியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னா என்னது, ஃபார் அக்ரிகல்ச்சர் பண்ணதாகவும் ஒரே இடத்துல செட்டில் ஆனதும் அண்ட் தென் கேட்டெல்லாம் வளர்த்தது, ஸோ கால்நடை வளர்ப்பு, இதற்கான எவிடன்ஸஸ் வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சஜெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்து
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரீட்ஸ் அண்டு ஹவுசஸ் பார்க்க போகிறோம். The streets are observed to have a grid pattern. There were straight running from north to south and east to west and intersected each other at straight angles. ஸ்ட்ரீட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட் பேட்டர்னில் இருக்கும், அதாவது கட்டமாக மேலே பாரு. ஸோ அந்த மாதிரியாக இருக்கும். ஸோ அண்ட் தென் ஸ்ட்ரீட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்த்துலேருந்து சவுத்தாகவும் ஈஸ்ட் டு வெஸ்ட்டாகவும் ஸ்ட்ரீட்ஸை வந்து 90 டிகிரியில் வந்துட்டு இன்டர்செக்டர் வெட்டிக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட்ஸ் அமைப்பு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ரோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டட் கார்னர்ஸ், அதாவது ரொம்ப அகலமான பாதையாக இருக்கும். கார்னர்ஸ்லாம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வளைஞ்சிருக்குமா. So houses were built on both sides of the street. The houses were either 1 or 2 stories. அதாவது ஹவுசஸ் வந்து எப்படி பில்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் வந்து ஹவுசஸ், மிடில் வந்து ஸ்ட்ரீட் வந்து இருக்கும். ஹவுசஸ் வந்துட்டு 1 or 2 stories அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாடி, ஒரு ஃப்ளோர் இல்லைன்னா 2 ஃப்ளோர் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் ஹேட் மெனி ரூஃப், a courtyard and a well. So each house had toilets and bathrooms. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் எப்படி இருக்குமா, நிறைய ரூம்ஸோடையும் போட்டியானோடையும் அதோட கிணறோடையும் இருக்கும். ஆனால் எல்லா ஹவுஸுமே வந்துட்டு டாய்லெட்ஸ் பாத்ரூம்ஸ் செப்பரேட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. த ஹவுசஸ் வேர் பில்டிங் யூஸ் பிரிக்ஸ் அண்ட் மோர்டர் அப்படின்றாங்க. அதாவது சுண்ணாம்பு கலவையும் சுட்ட செங்கலாலையும் அதை வந்து கட்டியிருக்காங்க. அடுத்தது சன்ரைஸ். மோஸ்ட் ஆஃப் த பிரிக்ஸ் வேர் ஆஃப் யூனிஃபார்ம் சைஸ், ரூஃப்ஸ் வேர் ஃப்ளாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுசஸ் வந்து ஒரு செங்கலை வந்து சுடுவாங்க தெரியும்ல, ஸோ அதனாலையும் சுண்ணாம்பு கலவையும் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து யார் சிமெண்ட் கலவை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அப்போ வந்து சுண்ணாம்பு கலவை யூஸ் பண்ணி கட்டடங்களை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சன்ரைட் பிரிக்ஸ் ஆல்சோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எல்லா பிரிக்ஸுமே வந்து யூனிஃபார்ம் ஒரே சைஸில் ஈவனாக இருந்துக்குமா. ஸோ ரூஃப்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். சரியா. ஸோ தேர் இஸ் நோ கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேலசஸ் ஆர் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப். எந்த ஒரு முடிவான ஒரு எவிடன்ஸும் வந்து கிடைக்கலையா, எதுக்கு, பேலசஸ்க்கும் அண்ட் தென் வர்ஷிப்க்கு வழிபாட்டு தலங்களுக்கும் எந்த ஒரு எவிடன்ஸும் முடிவான ஒரு எவிடன்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. Why burned bricks are used in construction? ஏன் சுட்ட செங்கலை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கட்டிடத்துக்கு பயன்படுத்தினாங்க. There are strong, hard, durable, resistant to fire and will not dissolve in water or rain. அதாவது என்ன சொல்கிறாங்க, சுட்ட செங்கல் வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். அண்ட் தென் ரொம்ப நாளைக்கு தாங்கக்கூடிய ஒரு பவரோடைய இருக்கும். சரியா. அது என்ன செய்யாது, தண்ணியில் கரையாது, ரெயினில் வந்து கரையாத மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கணுன்றதுக்காக சுட்ட செங்கலுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம். மெனி ஆஃப் த சிட்டிஸ் ஆர் கவர்ட் பை ஸ்லாப்ஸ் ஆர் பிரிக்ஸ். அதாவது நிறைய சிட்டிஸில் வந்துட்டு இந்த ட்ரீஸ் வந்து எப்படி இருக்கும், கவர் ஆகிருக்குமா, எதனால் அப்படின்னா ஸ்லாப்ஸ் அண்ட் பிரிக்ஸ்னால. ஸோ ஈச் ட்ரெயின் ஹேட் ஏ ஜென்டில் ஸ்லோப் ஸோ தட் வாட்டர் குட் ஃப்ளோ. ஸோ இது எல்லா ட்ரெயினும் வந்துட்டு எப்படி இருக்குமா, ஸ்லோப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஸ்லோப்பாக இருந்தால் தான் வாட்டர் வந்து என்ன செய்யும், ஈஸியாக ஃப்ளோ ஆக போகும். அப்படி இல்லாட்டி அங்கங்கே வந்து என்ன ஆகும், ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ அதனால் ஸ்லோப் டைரெக்ஷனில் போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸ் டு கிளியர் த ட்ரெயின்ஸ். இப்போ ஒரு 10 மீட்டருக்கு வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த ட்ரெயின்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்காக 10 மீட்டர்ஸ்க்கு ஒரு ஹோல் இருக்குது. சரி. அடுத்து ஹவுஸ் ட்ரேட் லார்ஜ் மெனோ இன் ஃபைனலி எம்டிங் இன் டு த மெயின்டெனன்ஸ். ஸ்ட்ரீட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் பாஸ் ஆகி ஒரு மெயின் ட்ரெயின்ஸ்க்கு போய் கனெக்ட் ஆயிரும். Every house had its own soak pit which collected all the sediments and allowed only the water to flow into the street drain. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு ஹவுஸ்லேயும் வந்துட்டு ஒரு ஓன் சோப் பிட், அதாவது குளியல் அறை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செப்டி டேங்க் இப்போ இருக்குல்ல, ஸோ அது மாதிரி தனியாக கட்டியிருப்பாங்களாம். டேங்க் எப்படி இருக்குமோ அப்படி முறையில் வடிவமைச்சிருக்காங்க. அது லிக்விடாக இருக்கிறது வந்து ஸ்ட்ரீட் லைனுக்கு போயிடும், சாலிடாக இருக்கிறது அங்கேயே படிஞ்சு போயிடும். அதுதான் செடிமெண்ட்ஸ்னு அர்த்தம். செடிமெண்ட் அப்படின்னா படிஞ்சு போகிறது.
ஸோ மீதி இருக்கக்கூடிய லிக்விட் எல்லாமே வந்து ஸ்ட்ரீட் ட்ரெயினுக்கு வந்து என்ன செஞ்சிடும், பாஸ் ஆயிரும், வெளியில் வந்துடும் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், இட் பாத் வாஸ் த லார்ஜ் வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. த கிரேட் பாத் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும், கோர்ட்யார்டில் இருக்கும். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் டேங்க்கு. இதுதான் வந்து ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர். அதாவது நீர் கசியாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஒரு நியர்லஸ்ட் எக்ஸாம்பிள். The bath was lined with brick coated with plaster and made watertight using layers of natural vitamin. அதாவது இந்த பாத் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுட்ட செங்கலால் கட்டப்பட்டது. அண்ட் தென் இதனோட கீழே வந்து ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து கசியாமல் இருக்கிறதுக்காக நேச்சுரல் விட்டமின், அதாவது தார் லேயர் வந்து ஊற்றப்பட்டிருக்கும். So there were steps on the north and south leading into the tank. There were rooms on 3 sides. அதாவது நார்த்லேயும் சவுத்துலேயும் ஸ்டெப்ஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னா இந்த டேங்க் போகிறதுக்காக. அண்ட் தென் த டேங்கை சுற்றியும் 3 சைட்ஸில் வந்து ரூம்ஸ் வந்து இருக்கும். வாட்டர் வாஸ் ட்ரான் ஃப்ரம் த வெல் லொக்கேட்டட் இன் த கோர்ட்யார்ட் அண்ட் ட்ரெயின் அவுட் ஆஃப்டர் யூஸ். அதாவது இந்த டேங்க் வந்துட்டு தண்ணி எங்கேருந்து வருதா, கிணறுலேருந்து எடுக்கப்படுது. அண்ட் தென் அந்த டேங்க்கில் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரீட்டோட ட்ரெயினுக்கு வந்து போய் சேர்ந்துருதுன்னு சொல்கிறாங்க. த கிரேட் கிரானரி. த கிரானரி வாஸ் அ மேசிவ் பில்டிங் வித் எ சாலிட் பிரிக் ஃபவுண்டேஷன். அதாவது இந்த கிரானரி வந்து ரொம்ப பெரிய பில்டிங். அந்த பில்டிங்கோட வால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சுட்ட செங்கலால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. Granaries were used to store food grain. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபுட் கிரைனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. The remains of wheat, barley, millet, sesame, pulses had been found there. அதாவது தானியங்கள், உணவு தானியங்கள், அதாவது கீழே ஃப்ளோரோட வெடிப்புகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வீட்டு, பார்லி, மில்லியட், சேஸ்மே, ஸோ ரிமைனிங் வீட் பல்சஸ் ஹேர் பீன் ஃபவுண்டு தேர்னு சொல்கிறாங்க. அதாவது கீழே ஃப்ளோரோடைய வெடிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் வந்துட்டு வீட்டு, பார்லி, மில்லட், சேஸ்மே அண்டு பல்சஸ்லாம் வந்துட்டு சிதறி கிடக்கிறத காண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கம்மா. எ கிரானரி வித் வால் ஹிமாட் ஆஃப் மட் பிரிக்ஸ் which are still in a good condition have been discovered in a Ragri Karki, a village in area belonging to matured Harappan base. அதாவது கிரானரி வால் வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த பிக்சரை பாரு, அதாவது சுட்ட செங்கலால் கட்டப்பட்டது, சுண்ணாம்பு கலவையெல்லாம் பூசப்பட்டது நம்ம பார்த்தோம். ஸோ அது இன்னமும் ஒரு குட் கண்டிஷன், ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும், எந்த ஒன்றும் உடையாமல் எந்த டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ தென் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹரியானா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் ராகி கர்க்கின்ற வில்லேஜில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு மெச்சூர் ஹரப்பன் பேஸ் அப்படின்னு, அதாவது இது அப்படின்னு சொல்கிறோம் சரியா, மெச்சூர் ஹரப்பன் பேஸ்ன்னு சொல்கிறோம்.